மதராசி திரைப்படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். ஏஆர் முருகதாஸ் மற்றும் சிவகார்த்திகேயன் கூட்டணியில இந்த படம் உருவாகி இருக்கு. கூடவே ருக்மிணி வசந்த், பிஜு மேனன், வித்யுத் ஜம்வால், விக்ராந்த் நம்மளுக்கு ஏற்கனவே நன்கு பரிச்சயமான முகங்கள் நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அனிருத் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. 2020ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் நடிப்புல வெளியான தர்பார் படத்துக்கு அப்புறம் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தமிழ்ல இயக்குற முதல் படம்ன்றதுனால அவர் பேர்ல ஒரு நல்ல எதிர்பார்ப்பும் இருக்கு. முதல்ல அந்த படத்துல பாசிட்டிவ் விஷயங்கள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாம். படத்துல வரக்கூடிய கேரக்டர் ஸ்கெட்ச் எல்லாம் வந்து சூப்பரா எழுதியிருக்காங்க. வித்யுத் ஜம்வால், பிஜு மேனன், ருக்மிணி வசந்த் இவங்க 3 பேருக்குமே நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கிற மாதிரியான ரோல் தான். பெர்ஃபார்மன்ஸஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. விக்ராந்த், பிஜு மேனன் உட்பட எல்லாருமே, குறிப்பா சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு மாறுபட்ட திரைப்படம்னு கண்டிப்பா சொல்லலாம். அவருடைய கேரக்டர் வந்து அவங்க சூப்பரா வடிவமைச்சிருக்காங்க. குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய ஃபைட் சீன்ல வந்து பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், நடிப்பா இருக்கட்டும், மனுஷன் எல்லாம் பிரிச்சு மேஞ்சிட்டாரு. வித்யுத் ஜம்வால் எடுத்துக்கிட்டோம்னா துப்பாக்கி படத்துல பார்த்ததை விட இன்னும் ரொம்ப இளமையா இருக்காருன்னு சொல்லணும். செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட் சீன்ல வந்து புஷ் பண்ணிக்கிட்டே வந்து ஃபைட் போடுவாரு. எல்லாம் சூப்பரா இருந்தது. தியேட்டர்ல பார்க்கும்போது ஒரு கட்டத்துல நம்மளே அறியாம கிளாப் பண்ண வைக்கிறாரு. படத்துல இன்னொரு வில்லனா நடிச்சிருக்க சார்பட்டா பரம்பரை புகழ் சபீர் கலர்கள் ஒரு ஸ்டேஜ்ல வித்யுத் ஜம்வாலையே ஓவர்டேக் பண்ற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து வெளிவருது. ருக்மிணி வசந்தை பொறுத்த வரைக்கும் எதிர்காலத்துல தமிழ் சினிமாவில் வரக்கூடிய பெரிய பெரிய படங்களுக்கு கண்டிப்பா இவங்களை ஹீரோயினை யூஸ் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களுடைய அழகும் சரி, நடிப்பும் சரி பக்காவா இருக்கு. மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆரம்பத்துல சாங்ஸ் கேட்கும்போது பெரிய அளவுல கனெக்ட் ஆகல. பட் தியேட்டர்ல பார்க்கும்போது நல்லா இருந்தது. சொல்ல போனா சாங்ஸ் மட்டும் இல்லாம என்டையர் பேக்ரவுண்ட் மியூசிக்குமே அனிருத்தால பிரிச்சு மேஞ்சிருக்காரு. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா படத்திற்கு மிகப்பெரிய தூணா இவர் தான் நிக்கிறாரு. அடுத்து படத்துல இருக்கக்கூடிய மைனஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போனா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சாங்ஸ் வந்து ரொம்ப தேவையில்லாம போட்டு திணிச்சு வச்சிருக்காங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வரும். சோ அதுவே நிறைய பேருக்கு வந்து படத்துல வந்து லேக் அடிக்குதுன்ற ஃபீல் வந்து தரலாம். சோ சாங்ஸ் வந்து என்னதான் கேட்கறதுக்கும் பாக்குறதுக்கும் நல்லா இருந்தாலுமே லைட்டா அப்படியே ஸ்டோரி விட்டு வெளியில போதும் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். வித்யுத் ஜம்வாலோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் படத்துல யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே பண்ணிருக்காங்க. பட் அதை இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம். சோ அவரோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம துப்பாக்கி படம் அளவுக்கு வந்து ரொம்ப எதிர்பார்த்துலாம் போக கூடாது. இன்னும் சொல்ல போனா துப்பாக்கி படத்தை விட இந்த படத்தை வந்து ரொம்ப அதிக நேரம் ஸ்கிரீன்ல வந்தாலுமே பட் துப்பாக்கியில வந்து அந்த ஒரு ஃபீல் வரலன்னு தான் சொல்லி ஆகணும். அடுத்து படத்தோடைய செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயன் வந்து தன்னோட நடிப்பால ரொம்ப துடிப்பா வச்சிருக்காரு. பட் அதை வந்து ஸ்டோரியில ரொம்ப கோட்டை விட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருந்தது. எதுக்காக சொல்றேன்னா, என்னதான் செகண்ட் ஹாஃப் ரொம்ப விறுவிறுப்பா இருந்தாலுமே நம்ம ஏற்கனவே பல படங்கள்ல பார்த்து கடத்தி வச்சு பிளாக்மெயில் பண்றது, கன் ஷூட் சீன்ஸ் இதுதான் ரொம்ப அதிகமா வருது. சோ கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஃபீல் எனக்கு இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துக்கும் படத்தோடைய டைட்டிலுக்கும் கொஞ்சமும் சம்பந்தமே இல்ல. சோ வேற ஏதாவது வித்தியாசமான டைட்டில் வச்சிருக்கலாம். டோட்டலி இந்த மதராசி திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்தியாசமான ஸ்கிரீன் பிளே, ஃபைட் சீன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. குறிப்பா அந்த இன்டர்வல் சீன்லாம் பாராட்டும் வகையில இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே போகலாம் படத்துக்கு பாசிட்டிவா. ஸோ டோட்டலி இந்த படம் வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் டீசென்ட் வாட்சபிள் ஃபிலிம் தான். அபோவ் ஆவரேஜ்னாலே நீங்க புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா வந்து படத்தை போய் தியேட்டர்ல பார்க்கலாம். ஆக்ஷன் லவர்ஸுக்கு படம் பிடிச்சி போக ரொம்ப அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஸோ போய் படத்தை பாருங்க. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.